சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MIT கல்லூரிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் வாயிலாக வந்த வெடிகுண்டு மிரட்டலால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. இதனை அடுத்து MIT கல்லூரி வளாகத்தில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கள விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் மீரான் இணைகிறார். மீரான், வணக்கம். 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்கிறது இந்த சோதனை. அது பற்றிய கள விவரங்கள் என்ன? மிரட்டல் விடுத்த நபர் யார் என்கிற விவரம் தெரிய வந்துவிட்டதா? வணக்கம். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் பதிவாளர் அலுவலகத்துக்கு இன்று மின்னஞ்சல் மூலமாக குரோம்பேட்டை MIT கல்லூரியில் வெடிகுண்டு வெடிப்போம் என்ற ஒரு மிரட்டல் மின்னஞ்சலானது வந்திருக்கிறது. உடனடியாக தாம்பரம் மாநகர காவல்துறைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் குரோம்பேட்டையில் இருக்கின்ற MIT கல்லூரியில் 6 பேர் கொண்ட வெடிகுண்டு நிபுணர்கள் குழு காலை 8 மணி முதல் அந்த கல்லூரி முழுவதுமாக தீவிரமாக சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தலைமையிலான வெடிகுண்டு நிபுணர்கள் அந்த கல்லூரியில் நுழைவாயில் பகுதி முதல் அந்த கல்லூரி முழுவதுமாக தீவிரமான ஒரு சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதுவரை வெடிகுண்டு அந்த பகுதியில் எதுவும் சிக்கவில்லை. ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பல்வேறு கல்வி நிறுவனங்களுக்கு வெடிகுண்டு வெடிக்கும் என்று மின்னஞ்சல் மூலமாக மிரட்டல் விட்டபோது குரோம்பேட்டை MIT கல்லூரியிலும் வெடிகுண்டு இருப்பதாக ஒரு மிரட்டல் ஏற்கனவே வந்திருந்தது. அந்த அடிப்படையில் அந்த கல்லூரியில் அப்பொழுது வெடிகுண்டு நிபுணர்கள் போலீசார் தீவிர சோதனை நடத்திய போது அது வெறும் புரளி என அப்போது தெரிய வந்தது. அதே பாணியில் தான் தற்போதும் மின்னஞ்சல் மூலமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். இருந்தபோதிலும் கல்லூரி முழுவதுமாக அந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. சோதனை இன்னும் முடிவதற்கு மேலும் 1 மணி நேரம் ஆகும் என்ற தகவலை போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை அந்த பகுதியில் வெடிகுண்டு எதுவும் சிக்கவில்லை. இது இந்த மிரட்டலும் புரளியாக இருக்கும் ஒரு சந்தேகத்தை தான் போலீசார் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் சோதனை நடைபெற்று வருகிறது. தகவல்களுக்கு நன்றி மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.